வணக்கம் எனது அன்பு உறவுகளே, நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டமான ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு பிடிக்காட்ட கூட அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல பொல்லன்னு அதுக்கு சைடிஷ்ஷாக சட்னி அல்லது சீனி வச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போது நம்மளுடைய ரவா உப்புமா எப்படி அருமையான சுவையோடு செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இப்போ உப்புமா செய்கிறதுக்கு ரவையை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப்பு ரவையை வறுத்துக்கிறேன். இது அளவுன்னு பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கும். டீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கை அள்ளி பார்த்தா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போது அதே கடாயில் ஒரு 50 ml குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடையே ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி அதோடு சேர்த்து ஒரு கிளறிக்கிறேன். ப்ரௌனிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அது கூடையே நான் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சை பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், அதையும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போது இந்த உப்புமாவுக்கு தேவையான தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 1.5 கப் ரவைக்கு அதே அளவு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பையும் அது கூடயே சேர்த்துட்டு தண்ணி கொதித்த பின்னாடி நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சமாக தூவி விட்டு அதே சமயம் கட்டி விழாமல் கிளறிக்கிட்டே வாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ரீயாக ஃப்ளோவாக போட்டிங்கன்னா கட்டி விழாது. தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணி உப்புமா ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு கிளறி விட்டுட்டு ஃபுல் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விட்டிங்கன்னா உப்புமா நம்மளுக்கு பொல்லன்னு அருமையாக ரெடி ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி கையிட்டு அள்ளி பார்த்தா புட்டு மாதிரி விழணும். அதுதான் கரெக்டான உப்புமா. இங்கே பார்த்தீங்களா, நான் அந்த கப்பில் அள்ளி நான் அதில் வைக்கிறேன். அது 2 அப்படி மலருது. அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் பொல்லன்னு இருக்குது. இது கூட தேங்காய் சட்னி அல்லது சீனி இதில் எதுனாலும் நீங்கள் அது கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே உப்புமா விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொல்லன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.